ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஇசி போர்ட்டலில் இருக்கக்கூடிய இஎம்ஐ கலெக்ஷன் சர்வீசஸ் பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, சிஇசி போர்ட்டலில் இருக்கக்கூடிய லோன் இஎம்ஐ கலெக்ஷன் அந்த சர்வீசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து லோன் இஎம்ஐ வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து சிஎஸ்சி சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது டேரெக்டாக உங்கள் வேலட்லேயே வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் சிஎஸ்சியை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஐக்கான்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, லோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், லோன் பேமெண்ட் அண்டு இஎம்ஐன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு HDFC இஎம்ஐ கலெக்ஷன், லோன் பஷார் இந்தமாரி நிறையா சர்வீசஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் எதை கிளிக் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா லோன் ப்ராடக்ட்டில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோன் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ கலெக்ஷன். ஸோ அந்த இஎம்ஐ கலெக்ஷனுங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இஎம்ஐ கலெக்ஷன் கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் என்னென்ன கம்பெனியோட சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா ரூரல் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட், டிவிஎஸ் கிரெடிட் சர்வீஸ் லிமிடெட், மஹிந்திரா அண்டு மஹிந்திரா ஃபினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட், பாரிமல் ஃபினான்ஸ். ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அதை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய லோன் இஎம்ஐ எல்லாமே வந்து இந்த பே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு இஎம்ஐக்கும் நீங்கள் பே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் வந்து பிரேமால் இஎம்ஐ கலெக்ஷன் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லோன் அக்கௌண்ட் நம்பர் போட வேண்டியிருக்கும். டிவிஎஸோடது நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய அக்ரிமெண்ட் நம்பர் இருக்கான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் நம்பர் கேட்கும். நோ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த இஎம்ஐக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டு கெட் லோன் அக்ரிமெண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் நம்பர் ஷோ ஆகிடும். ஸோ நீங்கள் அதை வச்சு பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து மஹேந்திராவாக இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் 7 டிஜிட்டில் இருக்கும். ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். மஹேந்திரா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கணும். ஆர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கும், அப்படி இல்லைன்னா காண்டாக்ட் நம்பர். ஸோ இதை போட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி போர்ட்டல் வந்து பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கமிஷன் வந்து சிஎஸ்சிலேருந்து தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து கமிஷன் வந்து இந்த லோன் இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிவிஎஸ் கிரெடிட் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா 1% ஆன் கலெக்டட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ரம்லை ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1% ஆஃப் ஆன் கலெக்டட் அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மஹிந்திரா ரூரல் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.8% வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு கமிஷனாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மஹேந்திரா ஃபினான்ஸ் வந்து பெர் டிரான்சாக்ஷனுக்கு வந்து 40 ரூபா வந்து கமிஷனாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஎஸ்சி போர்ட்டலில் லோன் இஎம்ஐ கலெக்ஷனுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்சி சைட்லேருந்தும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இஎம்ஐ கலெக்ஷனில் வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை வந்து இதில் காண்டாக்ட் பண்ணி பேசிக்க முடியும். டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி பேங்க் மெத்தடாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சிஎஸ்சி சைட்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ்கிட்ட டேரெக்டாகவே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும், எந்தெந்த சர்வீஸ்க்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒத்திருந்தோம் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு என்கிட்ட கேட்கணுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலமாகவும் உங்களுடைய டவுட்ஸ் வந்து என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.